Raja. Raja, thank you. Oh, sorry, what? Sorry. Bag it. Raja, you want water? Bye, chalo. Badro, bye. Bye, chalo. Now what is the school? Okay. Name mother? Okay. Okay. Raja baru. Relax akan tu. Bucci. Yaar nahi la. Okay. TV patu. Okay. Raja, competition started. Okay. You should eat fast. Raja, sit like Akka. You should sit like Akka. Raja, fold your leg. Raja, your favorite Maggie. Would you not favorite Maggie? Kata, Maggie bisa apa? Ini venda. Bisa apa? Apa office follow office itu? ஆலு பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, அண்ட் தென் பார்த்திங்களா பச்சை மிளகா, வெங்காயம் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிற பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் பர்ஃபெக்டாக வந்து அது வந்து கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு வந்து 1 ஹவருக்கு முன்னே பொழிஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டான பராத்தா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி வந்து தேய்ச்சிக்கணும்.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டாக வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி தேசிக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான பராத்தா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்படி வேணால் கையில் வேணால் தட்டிக்கலாம், இந்த சப்பாத்தி இது மாதிரி கூட வச்சு தட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தட்டு தான் லைட்டாக வந்து தட்டணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேணால் ஆயில் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே வந்து விட்டுடுங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும், அப்புறம் வேணால் திருப்பி போட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரொம்ப ஆயில் போட்டு பார்த்துல நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஆயில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இந்த பக்கமும் வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு பராத்தாக்கு வந்து ஆயில் போட்டுக்கோங்க, இன்னொரு பராத்தாக்கு வந்து ஆயில் போடுறது வேணால். மேக்ஸிமம் வந்து ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து பராத்தா வந்து தேசிக்கலாம். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. தென் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டஃபிங் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பராத்தா வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயில் போட பார்த்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பராத்தா ஸோ ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சட்னி வந்து செய்ய போகிறோம். இது வந்து சிம்பிள் தேங்காய், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், காப்பி தேவையான மிளகாய் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து வதக்கிட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அது வதங்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ வதங்கிட்டு ஜஸ்ட் வந்து இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வந்து வச்சுடுங்க. ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். வந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ ஆயில் போட்டோம். ஆயில் நல்லா ஸோ கடுகு சீரகம், ஸோ வெங்காயம் பேஸ்ட்டு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ டொமாட்டோ பியூரி வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு தொக்கு மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ மிளகா பொடி, இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஸ்டீமில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துன்னு இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஒரு 5 minutes வந்துச்சுன்னா போதும், சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாருங்க,
டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, ஸ்டீம் ஆகட்டும். சூப்பராக இருக்கும்.